மனிதநேயத்தை மக்கள் மனிதநேயத்தை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் அதுவும் நெல்லை மாவட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பியாக மாமச்சனாக தாத்தா பாட்டாக உறவுகளை குழுவின்ற ஒரு பண்பை சொன்னார். அவர்களுக்கு நினைவு 1993 கருதுகிறேன். அப்பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வேலப்பாளையத்திலே நாகூர் அனிபாவுடைய கோட விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கும் போது அந்த மேடையிலேயே மாமா மச்சன் என்ற உறவு சொல்லும் போது அருகிலிருந்து என்னை அழைத்து கேட்டார், என்ன சம்பந்தம் இல்லாமல் ஒருவருக்கு உறவு சொல்லுகிறேன் என்று கேட்கும் போது இந்த அவர் சொன்ன விவரத்தை நான் சொன்னேன். அதை அமைதியாக கேட்டுவிட்டு கலைஞருடைய தனி சிறப்பு எதையுமே தன்னை மனதில் வைத்துக் கொள்வார். மறுநாள் பொறுமை திராவிட முன்னேற்ற கெஜெட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்திலே நான் நெல்லைக்கு சென்றிருந்தேன். அந்த மேடையில் ஒருவருக்கு ஒரு அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக ஒருவர் சொல்லி அழைத்துக் கொண்டதை மட்டும் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அந்த பண்பு தமிழ்நாடு கூட வர வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். அதுதான் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள். அவர் நன்றி தெரிவிக்கப்பட்டு என்னுடைய வேட்பாளர் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் சில கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், நிறைவேற்று சொல்லுகிறார். அதில் ஒன்று மிக முக்கியமானது ரயில்வே கோட்டத்தை அமைப்பு சொல்லுகிறார். இன்னொன்று ரயில்வே நம்முடைய புறமாவூர் மேம்பாலத்தை அமைத்து தருவேன் என்று சொன்னாலும் கூட அதில் நான் அந்த தொகுதியில அந்த பகுதியை சேர்ந்த முறையில் அவருக்கு வேண்டுகோள் வைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் 2007 என்று கருதுகிறேன். அப்பொழுது முதலமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர் இருந்தவர் அன்றைக்கு வெற்றி வீதியிலே சில பாலங்களை அறிவிக்கப்பட்டு ஞான பாலம், புறவணியர் பாலம், திருநூறு பாலம் எல்லாம் அவர் தான் அறிவித்தார். அதில் வந்து இந்த புறவணியூர் மேம்பாலம், அந்த மேம்பாலம் அறிவிக்கப்பட்டது எப்படி என்றால் நேராக நாகூரோடு ஒரு பாலமும் அதிலிருந்து வலதுபுறமாக அதாவது ஒய் வடிவிலே ஒரு பாலம் அமைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது, அது அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாற்றுக்கட்சி தோழர்கள் அதை கூட பொறுக்காமல் சில காரணங்களை காட்டி சில பேரை கோர்ட்டுக்கு போக சொல்லி நாளை கிடைத்துவிட்டார். இப்பொழுது இந்த பாலம் ஒய் வடிவில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதில் மக்கள் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் பாராளுமன்றமல்ல மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அந்த ஒய்வழி பாலம் தான் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று